மனோகரணி தனது கைபேசியை எடுப்பதும் வைப்பதுமாக இருந்தாள். மதிக்காவை அழைத்து கேட்கலாமா? சந்தர் போன் ஏன் அணைத்தே வைக்கப்பட்டிருக்கிறது? காலை உணவிற்கும் வரவில்லை, மதியமும் வரவில்லை. ஹோட்டலில் சாப்பிட்டு கொள்வான், கவலை கொள்ள தேவையில்லை. ஆனால் போன் 1 மணி நேரத்துக்கு ஒருமுறை அழைத்தவன் இன்று ஏன் ஒருமுறை கூட அழைக்கவில்லை? மனோகரணிக்கும் எதுவும் செய்ய தோன்றவில்லை, பிடிக்கவில்லை. வெறுமனே அறைக்குள் சுற்றி சுற்றி வந்தாள். கடைசியில் அலங்கோலமாக இருந்த மதுஸ்ரீயின் அறையை சீர்படுத்தி அந்த நாளை ஓட்டினாள் மனோகரணி. ஜன்னலோரம் நின்று தாயோடு கண்ணனும் மதுஸ்ரீயும் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தாள் மனோகரணி. மாலையும் வந்துவிட்டது. ஒருவேளை இல்லை, இந்த நாளே வீணாகிவிட்டது. இது என்ன சோர்வு? நாளையாவது பெட்டி சென்று நிலைமையை அறிய வேண்டும். ஹனி, சந்தர். திரும்பிய மனோகரணியின் வாடிய முகம் கடவுள் கண்ட பக்தனாய் பரவசம் கொண்டது. சந்தர், சந்தர். ஓடிச் சென்று கணவனை அணைத்து கொண்டு தேம்பினாள் மனோகரணி. ஏன் காலையிலிருந்து என்கிட்ட பேசல சந்தர்? ஏன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? என் மேல என்ன கோவம் சந்தர்? மனைவியின் முகமலர்ச்சியும் அணைப்பும் அழுகையும் மதுச்சந்திரன் உலகத்தை ஒரு கணம் ஸ்தம்பிக்க செய்தது. நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி சந்தர். மனைவியின் குரலில் தெரிந்த தவிப்பை தாளாமலும் காலையில் இருந்து அவள் முகம் பார்க்காத குரல் கேட்காத ஏக்கத்திலும் மதுச்சந்திரனின் கரங்கள் எழுந்து அவளை இறுக தழுவின. தொடங்கிய உறவு தித்திக்குமோ தகிக்குமோ? நீ இவ்வளவு அழகா சாரி சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஹனி என்றான் மனைவியின் அணைத்திருந்த மதுச்சந்திரன். என்ன சொன்னீங்க என்றால் அவன் மார்பில் இருந்து நிமிர்ந்து. உன் சாரி சூப்பர்னு சொன்னேன். தேங்க்ஸ். இதை விட சூப்பரா இருக்குமா ஹனி? போங்க, நீங்க விளையாடாதீங்க. சரி சரி என அவளை தூக்கிச் சென்று சோஃபாவில் அமர வைத்தான் மதுச்சந்திரன். உங்க போனுக்கு என்ன ஆச்சு சந்தர்? எவ்வளவு தடவை கூப்பிட்ட தெரியுமா? வேதனை ததும்பிய கணவன் முகம் கண்டு என்ன சந்தர் என்றால் பதட்டத்தை உள்ளடக்கிய குரலில். ஹனி என்ற அழைப்போடு அவள் மடியில் சாய்ந்த மதுச்சந்திரனின் ஈர விழிகள் அவள் வயிற்றை நனைத்தன. சந்தர் கணவனை தன் வயிற்றோடு அணைத்து கொண்ட மனோகரணியின் விழிகளும் தானாக கலங்கின. ஏன் மனோ, உனக்கு இவ்வளவு துன்பம்? காலையில் இருந்து இதே கேள்வியை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு வருத்தத்திலும் கோபத்திலும் மாறி மாறி தவித்து கொண்டிருக்கிறான் மதுச்சந்திரன். மனோ, அம்மா எத்தனை நல்லவர். அவரை ஏன் ஒரு பெண் பித்தனோடு இணைத்தது வாழ்க்கை? எவ்வளோ ஒருத்திக்காக பெற்ற மகளை அடிக்கும் அந்த கயவனை என்ன செய்தால் தகும்? சந்தர் அவன் முகத்தை மெல்ல நிமிர்த்தினான் மனோகரணி. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஹனி. என்ன சந்தர் இது? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. எனக்கு ஹனி மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது ஹனி. கடந்த காலத்தையே நினைச்சிட்டு இருந்தா நிகழ்காலமும் நரகமாயிடும் சந்தர். மறந்துடுங்க சந்தர். நாளெல்லாம் கொதித்து கொண்டிருந்த மதுச்சந்திரனின் உள்ளம் அவள் அண்மையில் குளிர துவங்கியது. உங்களுக்கு தெரியுமா சந்தர், நான் அதையெல்லாம் நினைத்ததே இல்லை. எனக்கு அதுக்கும் நேரமும் இருந்ததில்லை. இதையே வேற மாதிரி. சுறுசுறுப்பான தேனீகளுக்கு துக்கப்பட நேரமில்லை. உண்மைதான் ஹனி. கவலைப்படாம ஹோட்டலுக்கு கிளம்புங்க. உங்க சேவை அறுசுவைக்கு தேவை. மதுச்சந்திரன் முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது. அதிகம் பேசாதவள் இன்று எனக்காக பேசுகிறாள். தன் புடவை முந்தானை கொண்டு அவன் கண்களின் ஈரத்தை துடைத்தாள் மனோகரணி. ஹனி, கிளம்புங்க. நீங்க இல்லாம மதிக்க பாவம் தனியா கஷ்டப்படுவாங்க என்றவள் அவன் நெற்றியில் தன் முதல் முத்தத்தை பதித்தாள். ஹனி பிரமித்த விழிகளோடு அவள் முகத்தை பார்த்த மதுச்சந்திரன் தேங்க்ஸ்டா என்றான் விரித்த புன்னகையோடு. தேங்க்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஹனி என்றான்
மற்றொரு கணத்திலும் முத்தமிட்டு. சந்தர், படிகளில் யாரோ தடதடவென்று ஓடும் சப்தத்தில் தன் மயக்கத்தில் இருந்து வெளிவந்தான் மதுச்சந்திரன். யாரு சந்தர்? பூர்ணா ஹனி. வாங்க, கீழே போகலாம். வேண்ட ஹனி, போகட்டும் விடு. என்னவாயிற்று இவனுக்கு? பூர்ணாவை கண்டு ஏன் முகம் மாறுகிறான்? அவர்கள் வாயும் சும்மா இருக்காதே. எதை எங்கு எப்படி பேச வேண்டும் என்று. நான் கிளம்புறேன்டா. மதுச்சந்திரன் வெளியேற எழுந்து தோட்டத்திற்கு சென்று தாயோடு இணைத்து கொண்டாள் மனோஹரிணி. புதிய நாளை அறிவித்து பூக்கள் சிரிக்கும் காலை வேளை. காலை நேரத்திற்கே உரிய பரபரப்புடன் காணப்பட்டது அன்பாலயம். மனோ, என் வாட்ச் எங்க? மனோ, இங்க ஒரு ஸ்டிக் ஃபெல் வச்சிருந்தேன், காணோம். மனோ, என்ன டிஃபன்? மதுஸ்ரீ கல்லூரிக்கு கிளம்பத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாள். உன் வாட்ச் ஹாலில் இருந்துச்சு மது. உன் ஃபைல் வச்சுட்டேன். தேங்க்ஸ் மனோ. சாப்பிடலாமா என்றவள் மனோகரணியின் கன்னத்தில் அன்புடன் முத்தமிட்டாள். என் ரூம் தானான்னு நம்பவே முடியல மனோ. ஆனா என்னால 2 நாளைக்கு மேல நீட்டா வச்சிருக்க முடியாது மனோ என்று சிரித்தாள் மதுஸ்ரீ. எடுக்கிற பொருளை அதே இடத்துல வச்சாலே உன் ரூம் எப்பவும் நீட்டா இருக்கும் மது. முயற்சி பண்றேன் மனோ. எனக்கு ஊட்டி விடுறியா மனோ, ப்ளீஸ்? மனோகரணி கனிவுடன் பூரியை பீத்து ஊட்டிவிட மகிழ்ச்சியுடன் உண்டாள் மதுஸ்ரீ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோ. அம்மா என் பக்கத்தில் இருந்து என்னை கவனிச்சு ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டு டாட்டா காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மனோ. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலேயே போயிடுச்சு. உன்னை போலதான் நானும் மது என எண்ணிக்கொண்டாள் மனோகரணி. நான் 10th படிக்கும்போது நீங்க இங்க வந்தீங்க மது. நான் ஸ்கூல் முடிச்ச வந்தா நேரா அம்மா கிட்ட தான் போவேன். ஸ்கூல் கதையெல்லாம் சொல்லி அங்கேயே படிச்சுட்டு சாப்பிட்டு வருவேன். அம்மா எனக்காக வாசல்லே நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா மனோ? அதே சந்தோஷத்தை இப்போ உன்கிட்ட உணர்றேன். தேங்க்ஸ் மனோ. மக்கு, அம்மா உன்னை அவங்க பொண்ணாதான் நினைக்கிறாங்க. நானும் உன்னை என் தங்கையா தான் பார்க்குறேன். தேங்க்ஸ் சொன்னா அடி கிடைக்கும். சாரி, என்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறியா மனோ? ம். நீ இன்னும் சாப்பிடலையே மனோ. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். போய் பேக் எடுத்துட்டு வா. மனோகரணி மதுஸ்ரீயை கல்லூரியில் விட்டுவிட்டு தனது பெட்டிங் நோக்கி தனது வண்டியை திருப்பினாள். பேஷன் எம்போரியம். அகி, மோகி, மனோக்கா என ஓடி வந்த இருவரையும் அணைத்து கொண்டாள் மனோகரணி. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கேம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்றேன் மனோக்கா. என்ன சொல்ல போற மோகி? இப்படி உட்காருங்க, சொல்றேன். மூவரும் இருக்கையில் அமர்ந்தனர். கல்யாணத்துக்கு பின் மனோக்கா. இது என்ன பட டைட்டில் மாதிரி? சொல்ற மோகி. ஷ், பேசாம இரு அகி. மனோக்கா கிட்ட 6 வித்தியாசம் தெரியுது. நீ அடி வாங்க போற மோகி. அகிலாவை முறைத்துவிட்டு, அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி கடைக்குள்ள வரும்போது புயல் மாதிரி உள்ள வருவீங்க. இப்ப அப்படியே மெதுவா பூ மாதிரி வந்தீங்க. ம் என்றாள் சிரிப்புடன். உங்க கொண்ட காட்டன் புடவை காணாம போய் சடை, அதுல மல்லிப்பூ, சில்க் காட்டன் சாரி, கர்நாடக சங்கீதம் பாடுறவங்க மாதிரி மாறிட்டீங்கக்கா. இரு, இதை மட்டும் சொல்லிடுறேன்க்கா. இதுதான் முக்கியமானது. முதல்ல சின்னதா அளவா ஒரு சிரிப்பு உங்க முகத்துல எப்பவும் இருக்கும். இப்போ அந்த சிரிப்பு கண்ணுலயும் தெரியுதுக்கா. அண்ணாவோட சிரிப்பு உங்ககிட்ட வந்துடுச்சு. என்னை பத்தின ஆராய்ச்சியை விடு மோகி. இங்க என்ன நடந்துச்சு? உங்க மேல ஏகப்பட்ட பேர் கோவமா இருக்காங்க. கோவமா? உண்மைதான்க்கா. நம்ம கடைக்கு வரவங்க எல்லாருமே உங்களை கேட்டாங்க. கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிடலன்னு கோவிச்சுக்கிட்டாங்க. திடீர்னு முடிவாயிடுச்சு. அதான் யாரையும் கூப்பிடலன்னு சொன்னோம் மனோக்கா. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லக்கா. நம்ம மதுக்கா அப்பப்போ வந்துட்டு போறாங்க. அண்ணா அவங்க ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க. அண்ணா சரியாதான் சொல்லியிருக்காங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. அம்பிகா அக்கா நல்லவங்களாதான் தெரியுறாங்க. நாங்க பெட்டிக்க பார்த்துக்கிறோம். ம். சந்தர் தேர்வு சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு முறை பேசி பார்க்க வேண்டும். முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்க்கா. என்ன ஆகி?
ஓனர் நேத்து வந்திருந்தாருக்கா. பக்கத்து கடை காலி ஆகுது, வேணுமான்னு கேட்டாருக்கா. 2 நாள் சொல்ல சொல்லியிருக்காருக்கா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா என பாடி மதுச்சந்திரனின் அழைப்பை சொல்லியது கைபேசி. நீங்க பேசுங்கக்கா என நகர்ந்தனர் அகிலாவும் மோகனாவும். சந்தர், உடனே வீட்டுக்கு வா ஹனி. நான் 10 நிமிஷத்துல வரேன் சந்தர். அகி, மோகி, நான் கிளம்புறேன். 2 மணிக்கு மேல வரேன். பை. சரிக்கா. அடுத்த 10 நிமிடத்தில் அன்பாலயத்தை அடைந்திருந்தாள் மனோகரணி. ஹால் சோஃபனில் அமர்ந்திருந்தவனைக் கண்டு அவனிடம் விரைந்தாள். என்ன சந்தர், ஏன் சாப்பிடாம வெளியே போன ஹனி? இல்ல, பசிக்கல சந்தர். மணி 9:30 ஆச்சு மனோ. சரி வா சாப்பிட. கோபமா? இனிமேல் சாப்பிடாம போனா கண்டிப்பா கோபம் வரும். இருவருக்கும் பரிமாறிக்கொண்டு அமர்ந்தான் மதுச்சந்திரன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சந்தர். என்ன ஹனி? தினமும் 1 மணி நேரம் வறுமையில வாடுற பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன் சந்தர். பக்கத்து கடை காலி ஆகுதுன்னு ஓனர் சொல்லியிருக்கார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கடையும் நாமளே வாடகைக்கு எடுத்து தையல் பயிற்சி நிலையம் தொடங்கினா என்னன்னு தோணுது. ஆமா சந்தர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம்தான் ஹனி, செய்யலாம். ஆனா அந்த கடை சின்னதா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். நீ பார்த்துட்டு முடிவு பண்ணு. சரி சந்தர், தேங்க்ஸ். எனக்கு இந்த தேங்க்ஸ் வேண்டாம் ஹனி. ஸ்பெஷலா சொல்ற போது வாங்கிக்கிறேன். ம். உனக்கு சமைக்க தெரியுமா ஹனி? தெரியும் சந்தர். என்ன விரும்பி சாப்பிடுவ ஹனி? அடை, மசாலா ரோஸ்ட், காளான் பிரியாணி. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சந்தர்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். குலாப் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். அது ஸ்வீட் சந்தர். ம். உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? ஜாங்கிரி. ஹே சந்திரா. மனத்தோளில் தூங்கும் பிள்ளையுகளோடு வந்தான் சத்யன். வாங்க சத்யா, சாப்பிடலாம். உட்காருங்கண்ணா. எந்திரிக்காத மனோ, சாப்பிடு. நான் அம்மாவை பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன். பிள்ளைய கொடுப்பா என்று வாங்கி கொண்டார் அங்கு வந்த பர்வதம். சரி சத்யா, போய் சாப்பிடுங்க என வைத்தான் மதுச்சந்திரன். படுக்கை அறைக்கு முன்பாக இருந்த வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். மதுச்சந்திரனும் மனோகரணியும் கணவன் முகத்தின் கொப்பளிப்பு மகிழ்ச்சிக்கும் காரணம் அறிய அவன் முகத்தை ஏறிட்டாள் மனோகரணி. என்ன ஹனி? இல்ல, ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. அதுவா, என் ஹனி பக்கத்துல உட்காந்து அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேனே, சந்தோஷம் இல்லாம எப்படி? என்ன சந்தர் நீங்க, ஏதோ உலகத் தலைவர் கூட உட்காந்து விருந்து சாப்பிட்ட மாதிரி. தலைவர் இல்ல ஹனி, தலைவி. என் உலகத்தோட தலைவி. மனைவியின் முகத்தில் குமிழிட்ட சிரிப்பை கண்டு எதிர் சோஃபாவில் இருந்து எழுந்து அவள் அருகில் அமர்ந்தான் மதுச்சந்திரன். என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பனே ஹனி. அது சங்ககால காதலன் மாதிரி தலைவின்னு சொல்றீங்களேன்னு. அந்த காதலன் தன் காதலி கிட்ட தன் காதல் எப்படிப்பட்டதுன்னு சொல்றான்னு சொல்லட்டுமா? ம். அவன் தன் காதலியே முதல்ல வர்ணிக்கிறான். எப்படி தெரியுமா? அவன் குரல் தாழ்ந்ததோடு அவள் முகமும் தாழ்ந்தது. தம்பி, தம்பி, கொரியர் வந்திருக்கு வாங்க என குரல் கொடுத்தார் பர்வதம். வந்துடுறேன் பேபி. சில நிமிடங்களில் ஹனி ஹனி என அழைத்தபடியே வந்த மதுச்சந்திரன் வார்ட்ரோப் முன் நின்றிருந்த மனோகரணியை தூக்கி சுற்றினான். சந்தர், என்ன இது? அச்சோ, விடுங்க. ம் என மறுத்தாலும் அவளை மெல்ல படுக்கையில் இறக்கி விட்டான் மதுச்சந்திரன். என்ன விஷயம் சந்தர்? இந்த புக்கை பிடி. கடகடன்னு 60வது பக்கத்துக்கு போ. பிரபலமான அந்த மாத பத்திரிகையில் 60வது பக்கத்துக்கு சென்றவள் வியப்புடன் நிமிர்ந்து கணவன் முகம் பார்த்தாள். வாவ், நீங்க பத்திரிகையில எல்லாம் கூட எழுதுறீங்களா சந்தர்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் பேபி. ருசியோ ருசி. இப்பகுதியில் உள்நாட்டு முதல் அயல்நாடு வரை அசத்தும் உணவு வகைகளை நம்மோடு பகிரவிருக்கிறார் அறுசுவை உணவகத்தின் உரிமையாளர் மதுச்சந்திரன். வாசித்துவிட்டு நிமிர்ந்த மனோகரணி உற்சாக மிகுதியில் கணவனின் இரு கன்னத்திலும் இதழ் பதித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். மதுச்சந்திரன் உள்ளத்தில் ஊற்றெடுத்த மகிழ்ச்சியில்
மீண்டும் அவளை தூக்கி 4-5 முறை சுற்றி இறக்கிவிட்டான். ஏய், இப்ப என்ன சந்தர் இதுக்கு என அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சாரி, நான் தெரியாம. மனோகரணி முகம் நிலம் நோக்க, அசடு என அவள் நெற்றியில் செல்லமாக முட்டினான் மதுச்சந்திரன். கவிழ்ந்திருந்த அவள் முகத்தை நிமிர்த்தியவன், இந்த நாள் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஹனி. தேங்க்ஸ் பேபி என்றான் உள்ளத்து மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்பட. சந்திரா, போலாமா? சத்யன் கீழிருந்து குரல் கொடுக்க, சத்யன் மனமே இல்லாமல் தன் கைகளை அவள் தோள்களில் இருந்து விலக்கி, வரை ஹனி என்றான் சோகமே வடிவானவனாய். என்ன சந்தர் இது? எனக்கு உன் பக்கத்திலே இருக்கணும் போல இருக்கு ஹனி. கடமைதான், முதலில் கிளம்புங்க. ம் என கதவு வரை சென்றவன் மீண்டும் அவளிடம் சென்று ஒரு அவசர முத்தத்தை கன்னத்தில் பதித்து விட்டு வெளியேறினான். இதமான மனதுடன் சென்று தங்கள் திருமண படத்தின் முன் நின்றாள் மனோகரணி. சந்தர், சந்தர். இவன் வார்த்தையில் மயிலிறகை வைத்திருக்கிறான், கைகளிலோ மலரை வைத்திருக்கிறான். என் பக்கம் வந்தால் காதலாகிறான், விலகுவதென்றால் கார் மேகமாகிறான். பல நிமிடங்கள் கடந்திருந்தன. கதவு மெலிதாக தட்டப்பட எழுந்து சென்றாள் மனோகரணி. பூர்ணா வந்திருக்காங்க பாப்பா. வரேன் பர்வதம்மா. படிகளில் இறங்கி ஹாலை அடைந்தாள் மனோகரணி. ஹாய் மனோ. வாங்க பூர்ணா. ஜூஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் மனோ, நான் ஒரு பிளவுஸ் டிசைன் பார்த்தேன், உன்கிட்ட காட்டலாம்னு வந்தேன் என தன் கைபேசியை மனோகரணியிடம் கொடுத்தாள் பூர்ணா. மனோகரனின் விழிகள் படத்தில் நிலைத்து ஆராய்ந்து கொண்டிருக்க, பூர்ணாவின் விழிகளோ மலர்ந்திருந்த அவள் முகத்தை கூர்ந்தன.